சோஃபார் வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்மளோட யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், தட் இஸ் ஸ்டோன்ஸ், தென் bricks, concrete blocks, lime, aggregates, cement. From this kind of material, particularly from cement, water, fine aggregate and coarse aggregate, can able to prepare your concrete. இப்போ ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் யுவர் இன்கிரீடியன்ஸ் ஆர் சிமெண்ட், வாட்டர், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். Why is it important to study its properties? And why do we do the certain testing methods to ensure our result values? இது பண்றதுக்கான நெசசிட்டி என்ன? கான்கிரீட் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பேஸ்ட் ஆன் அவர் கான்ஸ்டிடியூவன்ட் மெட்டீரியல்ஸ், சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட்டோட ரோல் என்ன இருக்கு மெயினா கான்கிரீட் ப்ரிப்பேர் பண்றதுல, so that you can able to connect the properties of materials with respect to concrete. So if you have to prepare a concrete for a different grades, யோசிச்சு பாருங்க. சிமெண்டோட கிரேட்ஸ் வந்து 33, 43 and 53, right, in Newton per mm square. பட் இங்க வந்து given டேட்டால கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்கன்னா, that is referring to concrete. கான்கிரீட்டோட கிரேட் என்ன அப்படின்னா 25 Newton per mm square. This is also measured after 28 days of preparation. அந்த டைம்ல என்ன ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறது தான் கிரேட் ஆஃப் கான்கிரீட். தென் the other data required, இப்போ நீங்க இந்த ஸ்லைட்ல பாக்குறது எல்லாமே வந்து the given data or the list of requirements, இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் கான்கிரீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்க முடியும். So what is the strategy means? To note down the proportion of cement, sand, coarse aggregate and water. இதோட ப்ரொபோர்ஷன் என்னன்னு தெரிஞ்சாகணும். போன கிளாஸ்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் சிமெண்ட் மார்டர் கியூப் ப்ரிப்பேர் பண்றதுக்கே எவ்வளோ சிமெண்ட், எவ்வளோ ஸ்டாண்டர்ட் சாண்ட் அண்ட் எவ்வளோ வாட்டர் தேவைன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு என்டையர் கான்கிரீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, தட் இஸ் ஃபார் 1 m cube ஆஃப் கான்கிரீட் how much quantity of cement, sand and coarse aggregate and water required அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தேவைப்படுற டேட்டா தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் குவாலிட்டி ஷுட் பி குட்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் ஆல் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கிளையண்ட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஒரு காலம்க்கோ இல்லை ஒரு பீம்க்கோ ஆர் ஃபார் அ ஸ்லாப், ஒரு கான்கிரீட் ஸ்லாப் போட போறீங்க இல்லை பீம் இல்லை காலம்னா, the first thing you need to know is what is the grade of concrete required, and அதுக்குண்டான சப்போர்ட்டிங் டேட்டா தான் இதெல்லாம். வாட் குவாலிட்டி லெவல் இஸ் required and what is slump. ஸ்லம் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்களா, ஃப்ரெஷ் கான்கிரீட் டெஸ்ட்ல கான்கிரீட் ப்ரிப்பேர் பண்ண உடனே you saw a frustum of a cone, and from that frustum of a cone a concrete falling from a height of 300 mm. total sample is 300 mm height. அந்த height of concrete எவ்வளோ ஸ்லம்ப் ஆகுது இல்லை எவ்வளோ சரியுது அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடியதான் ஸ்லம்ப். If the value of slump is more, it means more the fluid the concrete is. இந்த ஷேப் ஆஃப் அக்ரிகேட் வந்து ஆங்குலர் அப்படின்னு சொல்றாங்க. they are not going to use more flaky or elongated, அந்த கல் யூஸ் பண்ண போறது கிடையாது. angular shape aggregates, and the nominal maximum size of aggregate that they are going to use in concrete is 20 mm, அதாவது 20 mm ஜல்லின்னு சொல்றாங்க. type of cement, ordinary Portland cement is abbreviated as OPC and the grade is 43 grade. இந்த லாஸ்ட் இங்க நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து 300 kg per m cube. They are setting a limit, which means for 1 m cube of concrete produce பண்றதுக்கு
எவ்வளோ கிலோகிராம் ஆஃப் சிமெண்ட் தேவை அப்படிங்கிறது. So which means more than 6 bags of cement, nearly 600 bags of cement required for preparing 1 m³ of concrete. Assuming that your 1 bag is content is 50 kg, 600 bags of cement required அப்படின்னு சொல்றாங்க. இங்க மினிமம் குறைஞ்சது மினிமம் 600 bags யூஸ் பண்ணணும். But we don't know what quantity we are going to use. அதை கண்டுபிடிக்கணும். தென் மெத்தட் ஆஃப் பிளேசிங் பார்த்தீங்கன்னா பம்பிங் சொல்றாங்க. கான்கிரீட் வந்து ஒரு ஹை ரைஸ் பில்டிங் அப்படிங்கிறதுனால கீழே வந்து மேலே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து டாப் லெவல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் கான்கிரீட். ஸோ த மெத்தட் அப்ளைட் இஸ் பம்பிங். அண்ட் நோ admixtures used. Admixture means it is either a mineral or chemical agent additionally added to concrete to improve its properties. That is admixtures. And the fine aggregate பார்த்தோம்னா நம்ம zone 2 மென்ஷன் பண்ணிருக்காங்க. You can recall that there are 4 types of sand or fine aggregate classified based on the grading. Zone 1, zone 2, zone 3, zone 4. So இவங்களுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய சாண்ட் வந்து zone 2 ன்னு சொல்றாங்க. And exposure in the sense they are mentioning about the surrounding environment. Surrounding environment, is it favorable or serious? அப்படிங்கிற ரேஞ்சில் பார்க்கும்போது our surrounding environment is moderate. And also you need to know about the specific gravity of cement, fine aggregate and coarse aggregate. இது மூணும் தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாதான் further proceed பண்ண முடியும். And the values that we have is for cement it is 3.15, fine aggregate 2.74, coarse aggregate also 2.74. And water absorption பொறுத்த வரைக்கும் some amount of moisture is present in the aggregates, fine and coarse. It is 1% and 0.5% respectively. Similarly, surface moisture is 0.5% and then coarse aggregate it is nil. So இது வரைக்கும் இந்த 3 ஸ்லைட்ல பாத்தீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து given data. Given data is nothing but the type of material that we have in the site for preparation of concrete. நம்மளோட மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் ஃபர்தரா நம்ம போய் அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் இஸ் கான்கிரீட். So how individual properties are going to affect your preparation of concrete? That is the quantity. Cement, sand, coarse aggregate இருக்கு இல்லையா, இது மூணும் எவ்வளவு அளவு வெயிட் போட்டு நீங்க யூஸ் பண்ணணும் ஒரு mcube கான்கிரீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு வேரியேஷன் இருக்கு. ஃபார் திஸ் பர்டிகுலர் கிரேடு பொறுத்து வேரி ஆகும், ஸ்லம்பு பொறுத்து வேரி ஆகும், சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டை பொறுத்து வேரி ஆகும். இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போறோம், அண்ட் அதே போல கிரேடிங் ஆஃப் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட் பொறுத்து வேரி ஆகும், ஸ்பெசிபிக் கிராவிட்டி பொறுத்தும் வேரி ஆகும். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கோயிங் டு give the corresponding value of quantity of cement that has to be used, quantity of fine aggregate that has to be used, then coarse aggregate and water எவ்வளவு quantity யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். This is how all the properties of this corresponding materials are interconnected with one another for a single product called concrete. இப்போ இதை further கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி let me ask some typical questions regarding aggregates. Okay, Ritesh Grace Paul, this question is for you. Aggregate crushing value இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டோட டிபிக்கல் வேல்யூ என்னவா இருக்கும், எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்? For aggregate crushing value, what would be the typical percentage? Question to Ritesh Grace Paul. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, you can answer.
அக்ரிகேட் கிரஷிங் வேல்யூ என்ன ரேஞ்ச் லிமிட் குள்ள இருக்கும்? Question is for Ritesh Grace Paul. What is the typical value of aggregate crushing value test? Or regarding aggregate crushing value, you can mention any testing procedure or whatever you observed. அது அந்த டெஸ்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க சொல்லலாம். Question to Ritesh Grace Paul. Or else the same question to Raghav Vendar. The same question to Raghav Vendar. What is the typical value of aggregate crushing value test? அந்த ஆன்சர் என்னவா கிடைக்கும்? இல்ல என்ன யூனிட்ல கிடைக்கும்? Question is for Raghav Vendar. சார் கொஸ்டின் என்ன சார்? கேட்கலாமா சரியா? கொஸ்டின் ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. அக்ரிகேட் கிரஷிங் வேல்யூ இந்த டெஸ்டோட ஆன்சர் என்ன ரேஞ்சில் இருக்கும், என்ன யூனிட்ல இருக்கும்? சார் பெர்சன்ட்ல சொல்லணுமா? ஆமா, பெர்சன்டேஜ். யூனிட் கரெக்ட் தான். 30%. சோ 30 to 45% அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே. And next question to Jikku Kurian. எந்த டைப் ஆஃப் அக்ரிகேட்ல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்? ஆங்குலரா இல்ல ஃபிளேக்கியா இல்ல ரவுண்டட் அக்ரிகேட்டா? Which aggregate you prefer for high strength? Angular or rounded? Question to Jikku Kurian. எந்த டைப் அக்ரிகேட்னால ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்? ஆங்குலர் அக்ரிகேட் ஆர் ரவுண்டட் அக்ரிகேட்? Sir, angular, sir. Angular aggregate. Okay. Next question to Naveen Kumar. Which type of aggregate is for favorable for workability? Rounded aggregate or angular aggregate? Naveen Kumar. எந்த டைப் அக்ரிகேட்னால workability improve ஆகும்? Is it angular aggregate or rounded aggregate? Question to Naveen Kumar. Yes, Naveen Kumar. Which type of aggregate is favorable for improving workability? Angular or rounded? Hello.
Same question for A. Yogeshwaran. Which type of aggregate is favorable for improving workability? Rounded aggregate or angular aggregate? Rounded, sir. Rounded aggregate. Okay. ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக் இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன். அப்படி என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஹவு யுவர் given data is going to influence to find the quantity of cement, water, fine aggregate, coarse aggregate. First of all, இப்போ நம்ம ஒரு இந்த மெத்தடை ஒரு அப்ரோச், ஒரு மிக்ஸ் டிசைன் அப்ரோச்சா பார்க்குறோம். ஒரு ப்ராப்ளமேட்டிக் அப்ரோச். நம்ம டைரக்டா 25 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அந்த கான்கிரீட்டுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போறோம்னா கிடையாது. அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம அடிஷனலா ஆட் பண்ணிக்க போறோம். ஓகே, we are going to add some safety factor. That is, இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம டீடைலா ஃபியூச்சர்ல தான் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தெரியறதுக்காக தான் ஐ எம் டெல்லிங் தட். So you are improving the value, you are increasing the value from 25 Newton per mm square to 31.6 Newton per mm square. So that all your concrete samples achieves the 25 Newton per mm square strength. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த கோட் வந்து IS 456-2000, வெரி இம்பார்ட்டன்ட் கோட் ஃபார் கான்கிரீட். From this code of table 5, பிளெயின் கான்கிரீட் இருந்தாலும் சரி, இல்லை ரீன்போர்ஸ் கான்கிரீட் இருந்தாலும் சரி, டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்போஷர் லெவல், நம்ம சொன்னோம் இல்லையா, மைல்டுல இருந்து எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் இருக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்போஷர் மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சி கோஸ்டல் ஏரியாஸ்ல வந்து அதிகமாக கான்கிரீட் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து வெரி சிவியர் ஆர் எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி நமக்கு இருக்கும் டேட்டா. ஸோ ஃபார் பிளெயின் கான்கிரீட் அண்ட் ரீன்போர்ஸ் கான்கிரீட், இந்த டிஃபரன்ஸ் you have depending on the minimum grade of concrete, that is for M20, M25, M30, the column number 5 and the column number 8 பாருங்க, the grade of concrete is represented by a prefix called capital M. There is a prefix of capital M in column 5 and column 8 for representing the grade of concrete. So இப்போ நம்ம 25 grade concrete produce பண்ண போறோம்னா, the term that we are going to use is capital M25, M25 grade. Similarly for M20 means, so similarly for 20 grade means M20 grade. Like that we follow. For that appropriate grade, what is the corresponding level of minimum cement that we can use and maximum water cement ratio. இந்த ரெண்டு பாராமீட்டரும் இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க. சிமெண்டா இருந்தா மினிமம் எவ்வளவு சிமெண்ட் யூஸ் பண்ணணும், and water cement ratio means what is the maximum limit. These values are specified to ensure the durability aspect. Concrete வந்து அதோட லைஃப் டியூரபிளா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டேட்டா ப்ரொவைட் பண்றாங்க. And water cement ratio, இப்போ ப்ரீவியஸா இந்த டேபிள்ல அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, சிமெண்ட் கண்டென்ட் அண்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, these are all will not be final values. This is a value that we have to compare with our test value, that is our design value. The design value and the table value, இந்த ரெண்டுலயும் எது பெஸ்டா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். And the water cement ratio, from the previous table you can get the data, that is a tabulated value. But இப்போ இந்த மிக்ஸ் டிசைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்ளம் இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு you need to follow a code book, a separate code book, so as to complete the design process, and the procedure on the code book la irukum. That is 10262, IS 10262. Concrete oda strength பொறுத்து your water cement ratio will vary. That is the meaning of this curve in the graph. For example, if you take any curve in the graph, if the water cement ratio is high, then the strength of concrete will be low. அதனால தான் டிக்ளைனிங்கா போய்கிட்டே இருக்கு.
And why this curve is separated into 6 categories based on the strength of cement. நம்ம சிமெண்டோட ஸ்டார்டிங் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க கேட்டகரி ஆஃப் சிமெண்ட், கேபிட்டல் ஏ, கேபிட்டல் சி, கேபிட்டல் எஃப், அதெல்லாம் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட், பர்டிகுலர் சிமெண்ட் கிரேட். ஃபார் எக்ஸாம்பிள் 33 கிரேட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, லோவர் லிமிட் அப்பர் லிமிட் வேல்யூஸ். 33 grade falls under capital A category, 31.9 to 36.8. Then capital C is for 43 grade because the value varies from 41.7 to 46.6. 53 grade is for capital E. The value varies from 51.5 to 56.4. அதனால தான் அந்த மீனிங். கேட்டகரி ஏனா 33 grade cement, category C now 43 grade cement, category E now 53 grade cement. Depending on the grade of cement, your strength of concrete will vary and according to the water cement ratio. So இந்த மூணு parameter combine பண்ணி தான் இந்த charts and tables கொடுத்திருக்காங்க. Water cement ratio, grade of cement and the strength of concrete. So why it is important is, already you have a table value from IS 456 code. You take that value and compare it with the value in the graph, because in the graph you already know what would be your strength of concrete. First step la kandupidichirukom illaya, strength of concrete enadunu, target mean strength, that is 31.6. You compare 31.6 with the corresponding cement that you are going to use and find the coordinate of x. நமக்கு ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும், ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல y axis ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், that is 31.6. with that you are going to determine the value of x, which is your water cement ratio from the graph. அது கண்டுபிடிச்சோம்னா you will get the value as 0.44, because the cement that we are going to use is 43 grade. 43 grade cementனா அந்த 6 கர்வ்ல டைப் C கர்வ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல நமக்கு கிடைச்ச கோஆர்டினேட் வேல்யூ 0.44, x coordinate value. You compare 0.44 with the table value, that is 0.5. Whichever value is lower, that is going to be adopted as our standard. So 0.44 is less than 0.5, so we are adopting 0.44. இப்போ நமக்கு கிடைச்ச வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை குவான்டிட்டியா மாத்தணும் இல்லையா, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆர் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்டா மாத்தணும். பட் we don't know what is the quantity of water and what is the quantity of cement. So that நம்ம அந்த டிசைன் கோட் புக்ல வாட்டர் கண்டென்ட்டோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கோட் புக்ல ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுக்குறாங்கன்னா that cannot be applied for all situations. It can be applied only for a particular level of situation. அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த வேல்யூ ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறது மீனிங். But what we are going to do is, if we take that value and we are going to twist that value, we are going to correct that value for our current situation. So in the slide la pathina, the last line we have water content as 186 kg per mkf. How we got the values from table 2 of the code book, that is for maximum water content with respect to maximum size of aggregate. நம்ம அக்ரிகேட் என்ன சைஸ் யூஸ் பண்ண போறோம், 20 mm. அந்த ஜல்லிக்கல்லோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து 186 kg கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க for 1 m³ of concrete. But this value should be adopted if your shape of the aggregate is angular and if your slump is in between 25 to 50 mm. இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து கிவன் டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். கோட்ல இருக்கக்கூடிய கிரைட்டீரியாவும் கிவன் டேட்டாவும் மேட்ச் ஆகுதா இல்லையா. அப்படி மேட்ச் ஆச்சுன்னா இந்த 186 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எடுத்துக்க கூடாது, அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணணும் ஆர் கரெக்ட் பண்ணணும். So we compare it, our required is the standard code bookல கொடுத்திருக்கிற value, we compare it with given data. Shape of aggregate வந்து code bookல என்னன்னு சொல்லிருக்காங்க, angular-ஆ இருக்கணும்ட்டு. given dataலயும் angular தான் இருக்கு. So there is no any correction required for the first parameter. But with regards to slump, there should be correction
Why? Because code bookல என்ன சொல்லிருக்காங்க, அந்த வாட்டர் கண்டென்ட் வேல்யூவை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் if your slump values in between 25 to 50 mm. But your given data, your slump is more than the value specified in the code, 75 mm. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 25 mm ஸ்லம்பையும் ஒரு 75 mm ஸ்லம்பையும் எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, ஒரு 25 mm ஸ்லம்ப்ல கான்கிரீட் வந்து ட்ரையா இருக்கும். பட் in a 75 mm slump, your concrete will be comparatively fluid in nature. அப்ப என்ன பண்ணோம், நம்ம அடிஷனலா வாட்டர் ஆட் பண்ணணும், கரெக்டா? So that is the correction required. The general standard correction required is adding 3% of water for every 25 mm increase in slump. So நமக்கு ஆல்ரெடி எவ்வளவு அப்ராக்சிமேட் வேல்யூ தெரியும், இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ கூட அடிஷனலா 3% வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் for every 25 mm increase in slump. So up to 50 mm வரைக்கும் இருந்ததுன்னா, ஸ்லம்ப் இருந்ததுன்னா 186 kg வாட்டர் ஆட் பண்ணலாம். பட் நம்ம ஸ்லம் வேல்யூ required is 75 mm. So we are adding extra 3% water. அதனால தான் கீழே வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. 3% of excess is nothing but in fractionல சொல்லணும்னா it is 1.03. கரெக்டா? எப்படி வந்து இப்போ சப்போஸ் 50% ஆட் பண்றதா இருந்தா என்ன சொல்லுவோம், 1.5ன்னு சொல்லுவோம். 200% ஆனதுன்னு சொல்லுவோம், 2ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் 3% வந்து 0.03. கரெக்டா? So 1.03 is the corrected factor. You multiply the factor with approximate value and find the total value or the corrected value. So approximate value விட corrected value 191.6 வந்து அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு? Because the slump in the given data is more. இப்போ நமக்கு already we determined water cement ratio, that is 0.44. Water cement ratio is nothing but W by C. W by C is equal to 0.44. Here we have the value of W, that is the corrected value is 191.6. இப்போ நமக்கு C கண்டுபிடிக்கலாம்.